அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டும். சுபமங்கள கணபதியே போற்றி. நல்வினையே வருக, நல்வினையே தருக. அக்ஷயா ஜோதிடம் வழங்கும் நல் விழிப்புணர்வு பதிவு. பதிவின் தலைப்பு ஜோதிடம். இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எம்மை வளர்த்த அனைத்து நல் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரக ஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனிப்யஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். ஜோதிடம் பல பெயர்களில் சொல்லப்படுகின்றது, பல வழிமுறைகளில் கணிக்கப்படுகின்றது, பல கிளைகளாக பிரிந்தும் நிற்கின்றது. இந்த கிளைகள் அனைத்தும் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து பிரிந்தவையே. பிரிந்த கிளைகள் பாரம்பரியத்தின் உயர்வையும் உன்னதத்தையும் இன்று வரை அடையவில்லை. உருமாறிய இவைகளின் வளர்ச்சி பாரம்பரியத்தின் புனிதத்தை எட்டக்கூட முடியவில்லை. முதலாவதாக இன்றைய பதிவில் ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடத்தின் அடிப்படை எது, ஜோதிடர் என்பவர் யார், ஜோதிட அளவீடுகளில் எந்த புள்ளியில் நாம் நிற்கின்றோம், இந்த 4 கேள்விகளையும் அதற்கான விளக்கங்களையும் தெளிவுபடுத்துகின்றது அக்ஷயா ஜோதிடம். வான்மண்டல கிரகங்களின் அறிவியல் பூர்வமான நகர்வுகளை, அவைகளின் சேர்க்கையை துல்லியமாக எவராலும் கணிக்க இயலாது. கோள்களின் இயக்கத்தை தோராயமாக கணிப்பதே ஜோதிட சாஸ்திரமாகும். தோராய அறிவியலும் தோராய கணிதமும் இணைந்ததே ஜோதிடமாகும். கிரகங்களின் இயற்பியல் பூர்வமான நகர்வுகளை, அவைகளின் இணைவுகளை, அவைகளின் பார்வைகளை, அவைகளின் காரகத்தோடு, அவை நின்ற ஸ்தான பலத்தோடு அவைகளை முகர்ந்து, அவைகளை முறைப்படி கற்றுணர்ந்ததை திறம்பட கணித்து, அதை நல்வழியில் நல் வெளிச்சத்தோடு விளக்குவதே ஆகச்சிறந்த ஜோதிடமாகும். ஜோதி இருக்கும் இடமே ஜோதிடமாகும். மன இருளோடு ஜோதிடரை அணுகும் ஜாதகரின் மன இருளை நீக்கி, ஜாதகரின் மனதில் நல் வெளிச்சத்தை ஏற்றக்கூடியதே நல் ஜோதிடமாகும். வேத சாஸ்திரத்தில் முதன்மையானது ஜோதிட சாஸ்திரமாகும். மாற்றவே முடியாத, தடுக்கவே முடியாத கிரக பலன்களை உள்ளடக்கிய ஒரு உண்மை சாஸ்திரம் ஜோதிடம் மட்டுமே. சிகை அலங்காரம் நல் ஜோதிடமல்ல, முக அலங்காரமும் நல் ஜோதிடமல்ல, ஆடை அலங்காரம் நல் ஜோதிடமல்ல, ஆபரண அலங்காரமும் நல் ஜோதிடமல்ல, ஆடம்பரமும் நல் ஜோதிடமல்ல. வேஷம் தவிர்த்த, இனம் தவிர்த்த, மதம் தவிர்த்த நல் வேதமே ஜோதிடமாகும். பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படை என்பது ஸ்தான மண்டலம், அதனுள் அடங்கிய நட்சத்திர கூட்டம், அதன் வழி உலாவரும் நவ கிரகங்கள். இந்த முக்கூட்டு கட்டமைப்பினால் உருவானது அடிப்படை ஜோதிடமாகும். நட்சத்திரங்கள் சுய ஒளி உள்ளவையே. இருந்தாலும் ஸ்தானங்களை பலப்படுத்தி கிரகங்களை இயக்கும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவை அல்ல. நட்சத்திர கூட்டங்களின் வழியாக கிரகங்கள் பயணித்தாலும் சூரியனின் ஆற்றல் நட்சத்திர வெளிச்சங்களில் இல்லை. அணுக்களை உருவாக்குதல், அணுக்களின் நகர்வு, அணுக்களின் வளர்ச்சி, இவை அனைத்திற்கும் உண்டான ஆற்றல்
சூரியனிடம் மட்டுமே உள்ளது. இந்த ஆற்றலை பெற்று பேரண்ட இயக்கமும் நடைபெறுகின்றது. ஆகவேதான் நட்சத்திர கூட்டங்களின் வழியாக கிரகங்கள் வலம் வருகின்ற பொழுதிலும் நட்சத்திர நாயகர்களைக் கொண்டே பலன்கள் சொல்லப்படுகின்றன. எனவேதான் பாரம்பரிய ஜோதிடமானது ஸ்தான பலம், கிரக பலம் மற்றும் அவைகளின் சுபத்தன்மை கொண்டு இன்று வரை பார்க்கப்படுகின்றது, என்றும் பார்க்கப்படும். மரக்கன்று வளர செழிப்பான மண் வளமும் தடையில்லா நீர் வளமும் தேவை. அதுபோலவே பலம் பெற்ற கிரகமும் சுபபலன் கொடுக்க அவைகளுக்கு தான் நின்ற ஸ்தான பலமும் தான் சார்ந்த சாரநாதன் பலமும் மிகவும் அவசியம். ஸ்தான பலம், கிரக பலம் இந்த இரண்டுமே ஜோதிட பலன்களின் அடிப்படையாகும். இறைவனை துதித்து இறைவனுக்கு சேவை செய்யும் குருவின் பணியை விட மனிதகுல மனதின் இருள் நீக்கி அதில் நல்வெளிச்சத்தை காட்டி அதை நல்வழி போதிக்கும் குருவின் பணியே மிகவும் சிறந்தது. அதுபோலவே ஆகச் சிறந்த ஜோதிடத்தை நல்வழியில் நல் விழிப்புணர்வாக எளிமையாக ஜாதகருக்கு விளங்க வைப்பவரே நல் ஜோதிட ஆசானாவார். நம் வாழ்நாளில் 100% ஜோதிடத்தில் நாம் அதனை முகர்ந்தது 1%க்கும் குறைவே. ஜோதிட அளவீடு என்பது பூமியின் மொத்த வெளிச்சம். அதில் நம்மீது விழும் வெளிச்சம் என்பதே ஜோதிடத்தை நாம் கற்றுணர்ந்ததாகும். அதில் தெளிவென்பது அந்த வெளிச்சத்தை நாம் அனுபவித்தலின் அளவே. இதுவே இன்று வரை நாம் நிற்கும் ஜோதிட புள்ளியாகும். பூமியில் வாழும் உயிரினம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள மண் வாசனையை முகர்ந்தது போல கிரக சஞ்சாரம் எனும் பிரபஞ்ச ஆற்றலை, அதன் இயக்கத்தை மனித குலத்தால் உணர முடியாது. இது எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால், ஜோதிடத்தில் புதிதாக ஒன்றை எவரும் சொல்லிவிட முடியாது. அனைத்தும் இங்கேயே பார்க்கப்பட்டது, அனைத்தும் இங்கேயே உணரப்பட்டது, அனைத்தும் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. இதுவே உண்மை. ஜோதிடத்தின் பரிபூரணத்தை எட்டி பார்க்காத நாம் ஜோதிடத்தின் புதிய பரிணாமத்தை எப்படி காட்டிட முடியும்? ஜோதிடத்தை தொடுவது அதிர்ஷ்டம், ஜோதிடத்தை அறிவது பாக்கியம், ஜோதிடத்தை உணர்வது புண்ணியம், ஜோதிடத்தையே சுவாசிப்பது புனிதம். எனவே ஜோதிடம் எனும் அற்புத உன்னதத்தை, புனித கணிதத்தை வடிவமைத்து உணர்த்திய மகான்களை என்றென்றும் மனதில் வைப்போமாக. பகட்டில்லாத பொக்கிஷம், எல்லையில்லாத தொன்மை, இதுவே ஜோதிடமாகும். அதன் எல்லையை எட்டி பார்க்க எவராலும் முடியாது. இருந்தாலும் ஜோதிடத்தின் ஆரம்ப எல்லையில், இதன் தோரண வாயிலில் இதனை பறைசாற்றும் நாதத்தை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.